என் வீடு நிரம்பப்பட்டும் ஜனங்களை எப்படி கூட்டு வரணும்? எல்லாம் சொல்லுங்க, வருந்தி. இப்போ கெட்டதுக்கு மட்டும் நம்மளை எவ்வளோ கட்டாயப்படுத்தியிருக்காங்க நம்ம நண்பர்கள் எல்லாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? இழுத்து விடும்போது அது முதல்ல தும்மல் வரும்டா, விட்றா ஒன்று வாயிலே வச்சு பற்ற வச்சு விட்டுருவான். அடி அடி குடி முதல்ல அப்படித்தான் இருக்கும்னு வாயில ஊத்துனிருக்காரா இல்லையா? அப்ப கெட்டதுக்கு மட்டும் ஜனங்க இவ்வளோ நம்மளை வற்புறுத்துறாங்கன்னா, இந்த இயேசு ஆண்டவருக்காக ஏன் மக்களை வற்புறுத்த கூடாது? இருக்கீங்களா? எப்படி போட்டிருக்காங்க? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது எஜமான் ஊழியக்காரரை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலி அருகிலும் போய், எல்லாம் சொல்லுங்க, போய் என் வீடு நிறையும்படியான ஜனங்களை உள்ளே கொண்டு வரும்படி வருந்தி, சவுண்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடணும் ஏசப்பாக்குள்ள. என்ன பெரியவங்களுக்கு சொல்றாங்க நினைக்க கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் ரிவைவல் ஆரம்பிக்கட்டும். ஆமேன். மாணவர்கள் எழுப்புதல் என்ன பண்ணட்டும், ஆரம்பிக்கட்டும். ஆமேன். எப்படி கூட்டு வரணும்? என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை, சொல்லுங்க, வீடு என்ன பண்ணணும் பாருங்க, நிறைஞ்சிருக்கான்னு பாருங்க. அதான் முதல் சர்வீஸ் வச்சிட்டீங்களேன்றீங்களா? எல்லா சர்வீஸும் நிரம்பணும். 10 ஆராதனை வச்சாலும் ஒவ்வொரு ஆராதனைக்கு 2000 பேர்னா ஞாயிற்றுக்கிழமை 10,000 பேர் உள்ள வரணும். இருக்கீங்களா? நல்லா தட்டுங்க, ஏசப்பா எங்கள் கண்கள் அதை காணட்டும், எங்க சபையில் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வரட்டும், திரளான ஜனங்களை நாங்கள் உமக்காக ஆதாயம் பண்ணும்படி எங்களை பயன்படுத்தும், கிருபைகள் பெருகட்டும், பலன் பெருகட்டும். ஆமென். ஆமா.